மத்திய அரசு பணிகளில் தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். P மற்றும் Q இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? P யும் Q இணைந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 30 டேஸ்ல முடிப்பாங்க. நெக்ஸ்ட் Q மற்றும் R இணைந்து அதே வேலையை 37.5 நாட்களில் செய்து முடிப்பார்கள். Q மற்றும் R இணைந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 37.5 நாட்கள்ல முடிப்பாங்க. நெக்ஸ்ட் R மற்றும் P இணைந்து அதே வேலையை 150 நாட்கள் முடிப்பாங்க. R P இணைந்து எத்தனை நாள்ல? 150 நாட்கள் செய்து முடிப்பார்கள். எனில் மூவரும் சேர்ந்து வேலை செய்யும் போது அதே வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன இருக்குங்க? 30 இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 30 இருக்கு. அடுத்து 37.5 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 150 இருக்கு. இந்த மூணுக்குமே நம்ம LCM பார்த்தோம்னா என்ன வரும்? 150 வரும். இப்போ மூணுக்குமே LCM பார்த்தோம்னா என்ன வருது? 150 வருது. அப்போ 150 னா இது எத்தனை டைம்ஸ் இருக்கு? இது 5 டைம்ஸ் இருக்குமா? இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 75/2 ன்னு எடுத்தோம்னா இது எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்குமா? இது 5 டைம்ஸ் இருக்கும், இது 4 டைம்ஸ் இருக்கும். இது வந்து என்னது? 150 னா 1 டைம்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோமா? இது வந்து என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 2 டைம்ஸ் ஆஃப் கொடுத்திருக்காங்கல. P + Q கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் Q + R கொடுத்திருக்காங்க. R + P கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இத ஃபுல்லா ஆட் பண்ணா என்ன வரும்? 5 + 4 + 1 10 ன்னு வந்துரும். அப்ப நெக்ஸ்ட் என்னது? A + B + C மட்டும் தான் நமக்கு வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? 10/2 பண்ணோம்னா 5 வருமா? அப்ப 5ன்றது என்னது? இவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5 ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் வர்க் வந்து 150 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப 150/5 இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? 3 டைம்ஸ் வருதா? அப்ப 30. அப்ப எத்தனை நாள்ல மூணு பேர் சேர்ந்து அந்த வர்க் முடிப்பாங்க? 30 டேஸ்ல முடிப்பாங்க. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 600 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயில் அதற்கு எதிர் திசையில் நடக்கும் ஒரு நபரை 20 வினாடியில் கடக்கிறது. அந்த ரயிலின் வேகமானது அந்த நபரின் வேகத்தை போல் 5 மடங்கு இருந்தால் ரயிலின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 600 மீட்டர் கொடுத்திருக்காங்களா? அப்ப 600 மீட்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? அதை 20 வினாடிகள்ல கடக்குறாங்களா? அப்ப 20. இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க? மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆனா ஆன்சர் எப்படி கொடுத்திருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்திருக்காங்க. அதை எப்படி மாத்திக்கலாம்? நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர்ல மாத்திரம்னா 18/5 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 30 வரும். நெக்ஸ்ட் இந்த 5 ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 6 டைம்ஸ் வரும். அப்ப 6 × 18 வந்து வருதா? 6 × 18. அப்ப 6 × 18 என்னது? 108. இந்த 108ன்றது என்னது? கிலோமீட்டர் பெர் ஹவர். இது வந்து என்னது? 1 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். S1 + S2 கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து S1 + S2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? அந்த ரயிலின் வேகமானது அந்த நபரோட வேகத்தை விட 5 மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரயிலோட வேகம் வந்து நமக்கு தெரியாது. அது வந்து 5x ன்னு எடுத்துக்கலாம். அந்த நபரோட வேகத்தை x ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதை விட இது 5 மடங்குன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதனால 5x + x ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 108 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 108. நெக்ஸ்ட் 6x இத ஆட் பண்ணோம்னா 6x = 108. அப்ப x = என்ன கண்டுபிடிச்சோம்னா இத கேன்சல் பண்ணனும். கேன்சல் பண்ணா இது 1 பேலன்ஸ் 4 இருக்கும். 18. அப்ப x = நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 18 கிடைச்சிருக்கா? அப்ப 18ன்றது என்னது? மனிதரோடது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க? ரயிலோட வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 5 × x அந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 5 × இந்த x ஓட வேல்யூ 18 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 0.5 ஸ்கொயர் + 0.05 ஸ்கொயர் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 0.5 ஸ்கொயரா? இது எப்படி எழுதிக்கலாம்? 0.5 × 0.5 எழுதிக்கலாமா? அப்ப மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0.25 வரும். நெக்ஸ்ட் 0.005 இருக்கா? 0.05 ஹோல் ஸ்கொயர் இருக்கா? இது என்ன பண்ணிக்கலாம்? 0.05 × 0.05 இப்படி எழுதிக்கலாமா? இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0.25
0.0025 வருமா? ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா இங்க 25 வரும், இங்கேயும் 25 வரும், முன்னாடி 0 இருக்கு. அப்ப 0.2525 ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 35 ஊழியர்களின் சராசரி வருமானம் கே ஆகும். மேலாளரின் வருமானத்தை சேர்க்கும் பொழுது சராசரி வருமானம் 19,000 ஆக இருக்கும். மேலாளரின் வருமானம் 54,000 எனில் K இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 35 பேரோடது என்னன்னு கொடுத்திருக்காங்க? K ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப 35 பேருக்கு என்ன வரும்? 35 K ன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 36வது, அதாவது ஒருத்தவங்க வந்து ஆட் ஆகுறாங்க இல்லையா, ஒரு மேலாளர் வந்து ஆட் ஆகுறாங்க. அப்ப என்னவா மாதிரி இருக்கு? இது ஒன்னு ஆட் பண்ணோம்னா 36 மாதிரி இருக்குமா? அப்ப மாறப்ப எவ்வளவு நமக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க? 19,000 சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 19,000 இது வந்து மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 36ஐயும் 19ஐயும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? 684 வரும். அப்ப 684,000 இருக்கா? இது மூணையும் பண்ணிக்கணும். இது வந்து என்னது? அந்த மேலாளரோட சேர்த்து வந்து 36 × 19,000 பண்ணோம்னா மேலாளர் சேர்த்து 6,84,000 நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? மேலாளரோட வருமானம் நமக்கு கொடுத்துருக்காங்களா 54,000. அதை வந்து என்ன பண்ணலாம்? நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமா? இதுல இருந்து நமக்கு 6,84,000 மைனஸ் மேலாளரோட வருமானம் 54,000 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 63,000 கிடைச்சிருமா? இது வந்து அந்த மேலாளர் இல்லாம நமக்கு 63,000 கிடைச்சிருக்கு. அதோட சராசரி தான் நம்ம கேட்டிருக்காங்க. கேயோட மதிப்பு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப 63,000 6,30,000/35 அந்த ஒருத்தரை வந்து மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 35 இதை நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்னா இது 7 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இது வந்து என்ன வரும்? 126 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் மறுபடியும் இதை கேன்சல் பண்ணா என்ன வருது? நமக்கு 18 வரும். அப்ப 18,000 ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन குறிக்கப்பட்ட விலையின் 16/25 ஒரு புத்தகத்தை விற்றால் நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அப்புத்தகத்தின் குறிக்கப்பட்ட விலை மற்றும் விற்பனை விலையின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. குறிக்கப்பட்ட விலைன்னா என்னது? எம்பியா. அப்ப எம்பியோட 16/25 இதுல வந்து ஒரு புத்தகத்தை விற்றால் நஷ்டம் ஏற்படுகிறது. இதுதான் வந்து என்னது? எஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம MP/SP வந்து கண்டுபிடிப்போமா? MP/SP கண்டுபிடிச்சோம்னா SP கீழே வந்துடும். இது வந்து அப்படியே தலைகீழ மாறிடுமா? அப்ப 25/16 மாறிடும். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? டிஃபரன்ஸ்லாம் தேவையில்ல, டைரக்டாவே நமக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? விற்பனை விலையின் விகிதம், குறிக்கப்பட்ட விலை விற்பனை விலையின் விகிதம் நமக்கு அந்த மாதிரி தான் டைரக்டாவே கிடைச்சிருக்கு. அப்ப 25/16 ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन மதிப்பிடுக 6 + 2 × 9 - 4/2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட் குள்ள இருக்கிறது பண்ணுவோமா? அப்ப இது பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 9 - 4 பண்ணோம்னா 5 வரும். இங்க × 2 இருக்கு, இங்க +6, இங்க /2 இருக்கு. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6 + 2 × 5/2 ன்னு எழுதிக்கலாமா? இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 6 × 5 இருக்குமா? அப்ப என்ன வரும் நமக்கு? 16 + இங்க 5 இருக்கு. அப்ப ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 11 வரும். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 27 × 50/25 × 5 15 - 14 + 800/25 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? இது 5 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா இது 1 6 டைம்ஸ் வரும், 0 வரும். நெக்ஸ்ட் இதை மறுபடியும் கேன்சல் பண்ணா இது 1, இது வந்து 3 டைம்ஸ் வரும், அதுக்கு அடுத்து 2 டைம்ஸ் வரும். அப்ப இந்த ஹோல் டேர்முக்கு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 32 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 15 - 14 வந்து என்ன வரும்? 1 × 5 என்ன வரும்? 5 வரும். நெக்ஸ்ட் இங்க இருக்கு என்ன இருக்கு? 25 இருக்கா? இத எப்படி எழுதிக்கலாம்? 32 + 5 × 25. இந்த இடத்துல என்ன இருக்கு? 27 × 50 இருக்கா? அப்ப 27 × 50 பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம டிவைட் பண்ணனும். அப்ப பண்ணோம்னா 1350 1350/25 இங்க இருக்கு. அப்புறம் இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இத 5 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா மறுபடியும் இத 5 ஆல கேன்சல் பண்ணோம்னா
அப்போ 54 into 5 plus 32 இருக்கு. நம்ம 54 into 5 மல்டிபிள் பண்ணணும். 54 into 5 பண்ணோம்னா 270. அப்ப 270 plus 32 இருக்கு. இதை ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிறது? 302 வந்து கிடைக்கும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பொருளின் விற்பனை விலை ரூபாய் 1690 ஆகும். 35% தள்ளுபடி எனில் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? எஸ்பி வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்பி என்னன்னு கொடுத்திருக்காங்க? 1690 கொடுத்திருக்காங்க. அடுத்து 35% தள்ளுபடி எனில் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 35% தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா அந்த பொருள் எவ்வளவுக்கு எடுத்திருப்பாங்க? 65% எடுத்திருப்பாங்களா? அப்ப 65 தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1690 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? குறிக்கப்பட்ட விலை தான் கேட்டிருக்காங்க. அப்ப 100 தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1 3 வரும். 5 ஆல கேன்சல் பண்ணா இது வந்து 3 பேலன்ஸ் 1 இருக்கு. மறுபடியும் 3 4 8 டைம்ஸ் வரும். மறுபடியும் 13 ஆல கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? 26 வரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 100%ன்றது 2600. அப்ப 2600 ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு வேலையை அரவிந்த் 20 நாட்களிலும் பக்ஷி 22 நாட்களிலும் செய்து முடிக்க முடியும். அரவிந்த் வந்து என்னது? 20 நாட்கள்ல, பக்ஷி வந்து 22 நாட்கள்ல செய்து முடிக்க முடியும். அவர்கள் இணைந்து 5 நாட்கள் வேலை செய்த பிறகு மீதமுள்ள வேலையின் பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க? 20 22ல பண்ணிருக்காங்க. அப்ப இவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளவா இருக்கும்? நமக்கு 220 இருக்குமா? டோட்டல் ஒர்க் 220. இது ரெண்டுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 220 வரும். அடுத்து இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா இது 11 டைம்ஸ் வரும். இது வந்து என்னது? 10 டைம்ஸ் வரும். இது வந்து என்னது? டேஸ். அப்ப எஃபிஷியன்சின்றது என்னது? அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா? அப்ப இங்க 11 வரும், இங்க வந்து 10 வரும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு பேரும் இணைந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 5 நாட்கள்ல செய்யக்கூடிய வேலையை தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 220 டோட்டல் ஒர்க்கா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 11 10 ஆட் பண்ணா 21 வருமா? இன்ட்டு 5 டேஸ் தானே பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1/5. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 5 ஆல கேன்சல் பண்ணா இது 4 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 44/21. இதை திருப்பி போட்டோம்னா எப்படி வரும்? 21/44. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு நபர் ₹1 35 பேனாக்கள் வீதம் வாங்குகிறார். 40% லாபம் ஈட்ட அவர் ₹1 எத்தனை பேனாக்கள் விற்க வேண்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ₹1 35 பேனாக்களா? இது வந்து என்னது? 100%ஆ இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ₹1 40% லாபம் ஈட்டணும். அப்படின்னா என்ன? 140க்கு லாபம் ஈட்டணும். அப்படின்னு அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை பேனாக்கள் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் தான் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 ஆல கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ் வரும், இது 7 டைம்ஸ் வரும். அந்த 7 ஆல கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ் வரும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? x = 5 × 5 அப்ப x = 25. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ரமேஷின் சம்பளம் ராமனின் சம்பளத்தை விட 20% அதிகம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரமேஷ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ராமன் கொடுத்திருக்காங்களா? ரமேஷ் கொடுத்திருக்காங்க, ராமன் கொடுத்திருக்காங்க. ரமேஷோட சம்பளம் ராமனோட சம்பளம். அப்ப இவங்க 100 இருந்தா இவங்க எவ்வளவு இருப்பாங்க? 120 இருப்பாங்களா? நெக்ஸ்ட் ரமேஷ் வந்து 33,750 சேமிக்கிறார். அது அவரது சம்பளத்தின் 75% ஆகும். எனில் ராமனின் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 120ல தான் என்ன சொல்றாங்க? 75% சொல்றாங்க. இது நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருதோ அதுதான் வந்து இந்த சேமிப்பு விகிதம் இருக்கு இல்லையா? 33,750. அப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 ஆல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ் வரும், இது 115 வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? 6 × 15 வரும். அப்ப 6 × 15 வந்து என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 90. அப்ப 90% தான் என்னது? 90% தான் 33750. அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 100% எவ்வளவு கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? ராமனோட சம்பளம் தானே கேட்டிருக்காங்க. ராமனோட சம்பளம் என்னது? 100. இந்த 100 தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப 0 கேன்சல் பண்ணலாம். 9 ஆல இதை கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும்,
6 வரும், 9 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 4 வரும். நைனால கேன்சல் பண்ணா இது என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும், அப்புறம் 7 டைம்ஸ் வரும், அடுத்து 5. என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 37500. 37,500. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 512 இன் 64% பிளஸ் 215 46% மதிப்பெண்ணு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? 512க்கு 64% ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 327.68 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? 215க்கு 46% கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது? 98.90 வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 85624 426.58. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20 ஆண்டுகளில் பெறப்படும் தனி வட்டியானது அந்த தொகையில் 2/5 பங்காகும் எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? தனி வட்டி தானே கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? PNR/100 ஃபார்முலால போடுவோமா? நமக்கு P வந்து கொடுக்கல, N வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 20 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்களா? அப்ப 20. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. R/100 ஈக்குவல் டு இதுதான் என்னவா மாறுது? 2/5 பங்கா மாறுதா? அப்ப 2/5P. அப்ப என்ன பண்ண? இந்த T இந்த P கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா இது 1, இது வந்து 5 டைம்ஸ் வருமா? அப்ப இந்த 5 வந்து கிராஸ் மல்டிபிள்ல போனுச்சுனா 2/5 into 5 அப்ப இந்த 5 இந்த 5 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் A 2%. நெக்ஸ்ட் क्वेश्चन. 2.3 பார் plus 4.3 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த எத்தனை நம்பர்ஸ்க்கு வந்து பார் கொடுத்திருக்காங்களோ அத்தனை 9 வந்து நம்ம ஆட் பண்ணனும். அப்ப என்ன பண்ணலாம்? பைல வந்து 9 ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து எழுதிக்கணும். 23 ன்னு எழுதிக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? முன்னாடி 2ன்ற நம்பர் வந்திருக்கா? அப்ப என்ன பண்ணனும்? அந்த 2ன்ற நம்பரை மைனஸ்ல போட்டுக்கணும். போட்டோம்னா என்ன வருது? 21/9 வருமா? நெக்ஸ்ட் இத பண்ணனும். 4.3 பார் கொடுத்திருக்காங்க. 4.3 பார். இது எப்படி எழுதிக்கலாம்? பார் வந்து ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்களா? அப்ப ஒரு 9 மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு நம்பரை சேர்த்து எழுதணும்னா 43 வருமா? மைனஸ் இந்த 4 இருக்கா? 4 வந்து மைனஸ் பண்ணணும். 4 வந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வருது? 39/9 கிடைச்சிருக்கா? ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணனும். 21/9 plus 39/9 ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 60/9 வரும். இதை கேன்சல் பண்ண 3 ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 3 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 20/3. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குடும்பத்தின் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையிலான விகிதம் 19:13. குடும்பத்தின் செலவுகள் 29,510 எனில் அக்குடும்பத்தின் சேமிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வருமானம் செலவு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 19:13 கொடுத்திருக்காங்களா? இது 19 கொடுத்திருக்காங்க, இது 13 கொடுத்திருக்காங்க. செலவு தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 29,500. அப்ப செலவு தானே 13. அப்ப 13 தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 29,500. இது வரவு, இது செலவு. அப்படின்னா சேமிப்பு என்னவா இருக்கும்? இது வந்து மைனஸ் பண்ற இந்த வேல்யூ தானே, ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆகுதுல, இந்த வேல்யூ தான் நமக்கு சேமிப்பா இருக்கும். நம்ம கிட்ட சேமிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 19 மைனஸ் 13 என்ன வரும்? 6 வருமா? அந்த 6 தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணோம்னா 13 ஆல கேன்சல் பண்ணோம்னா 2 times 26 மறுபடியும் 2 டைம்ஸ் வரும், 9 வரும், நெக்ஸ்ட் 7 டைம்ஸ் வரும், 0. அப்ப 2 2 7 0 into 6 இப்போ மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? 13,620. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு கலவையில் பால் மற்றும் தண்ணீர் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. சிறிதளவு பாலானது கலவையில் சேர்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பால் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தண்ணீர் கொடுத்திருக்காங்க.
2:3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிறிதளவு பாலானது கலவையில் சேர்க்கப்படுது. பால் வந்து கொஞ்சம் சேர்க்கறாங்களா, சேர்த்ததுக்கு அப்புறம் என்னவா மாறுது, 10:3 மாறுது. 10:3 மாறுது. எனில் சேர்க்கப்பட்ட பாலானது ஆரம்ப கலவையின் எவ்வளவு சதவீதம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப கலவைனா என்னது, 2ம் 5மா, அப்ப 2ம் 5 ஆட் பண்ணா என்னது, ஆரம்ப கலவை 5x. அப்ப 5ல சேர்க்கப்பட்ட பால், அப்ப சேர்க்கப்பட்ட பால்னா இந்த 2ல இருந்து இங்க எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, 8 வந்து சேஞ்ச் ஆயிருக்கா. இந்த 8 தான் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணா இது 1, இது வந்து 20 டைம்ஸா, அப்ப 8 × 2 என்னது 160. ஆப்ஷன் டி வரும். 160 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தில் 5/7 பங்கு ஆகும். அதன் பரப்பளவு 18.207 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் முக்கோணத்தின் உயரத்தை கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து முக்கோணம் போட்டுட்டோம்னா அதோட ஏரியா ஃபார்முலா என்னது, half BH. நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க, அதன் உயரத்தில் 5/7 தான் அதோட அடிப்பக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப B வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க, ஹைட்டோட 5/7 பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்ம கிட்ட ஹைட் தான் வந்து கேட்டிருக்காங்க, நமக்கு ஏரியா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஏரியாக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 18.207 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் half இன்டு B க்கு என்ன நம்ம போடணும், h இன்டு 5/7 இன்டு h இன்டு h. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாவே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப 18.207 இன்டு 2 இன்டு 7/5. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1, இதை கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் வந்து 3 இருக்கும், 6 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும், 1. அப்ப 3.641 இன்டு 14 இருக்கா, 2 இன்டு 7 பண்ணோம்னா என்ன வருது, நமக்கு 14 வருது. ஈக்குவல் டு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 509796 வரும். இதை மல்டிபிள் பண்ணா இது வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், h ஸ்கொயரோட வேல்யூ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். h ஸ்கொயர் வந்து என்னது 509796 வரும். அப்ப நம்ம ரூட் எடுத்தோம்னா இதோட h ஓட வேல்யூ வந்து நம்ம கிடைச்சிருமா ரெண்டு சைடும். அப்ப இதுக்கு ரூட் எடுக்கணும்னா லாஸ்ட்ல என்ன முடியுது, 6ல முடியுதா. அப்ப 6ல முடிஞ்சா நம்ம என்னவா இருக்கும், 1 4 இருக்கும், இல்லனா 6 இருக்குமா. 6ல முடிஞ்சிச்சுனா அப்ப 4 வர எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா இதுல ஏல மட்டும் தான் என்னது 4 வரது இருக்கு. இத மல்டிபிள் பண்ணி பார்த்தாலும் நமக்கு 50.9796 தான் வரும். அப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 7.14 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 22 ஆசிரியர்களின் சராசரி வயது 64. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 22 பேரோட சராசரி வயது 64ன்னு கொடுத்திருக்காங்க. புதிதாக ஒரு ஆசிரியரை அந்த குழுவில் சேர்க்கிறாங்க. அப்ப 23 பேரா மாறிடுவாங்களா. அப்ப சராசரி என்னவா ஆகுதா, ஒரு ஆண்டு வந்து அதிகரிக்குது. அப்ப என்னவா மாறுது, 65ஆ மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. எனில் புதிதாக சேர்ந்த ஆசிரியரின் வயது என்ன கேட்டாங்க, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அந்த ஆசிரியரோட வயது வந்து கிடைச்சிரும். அப்ப இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 64 × 22 மல்டிபிள் பண்ணோம்னா 1408. நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணோம்னா 1495. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது, 87 வரும். ஆப்ஷன் சி 87 ஆண்டுகள். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் ஒரு அசலின் மீது 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டியானது முறையே 12000 மற்றும் 14400 ஆகும். எனில் அசல் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, தனி வட்டி கொடுத்திருக்காங்களா 12000ன்னு. அந்த தனி வட்டி வந்து என்னது சேஞ்ச் ஆகாதா. அப்ப 12000 வந்து என்னது ஃபர்ஸ்ட் இயருக்கு 2 வருஷத்துக்கு பார்த்தோம்னா 12000. அப்ப ஒரு வருஷத்துக்கு மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் 1 இயர்க்கான வட்டியா இருக்கும். இப்ப கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 6000 கிடைச்சிருக்கா. 6000 தான் என்னது இதோட வட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அதுதான் வந்து என்னது இந்த ரெண்டுக்குமே உள்ள 2வது வருஷத்துக்கான வட்டி வந்து டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குமா, அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 14400 மைனஸ் 12000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது,
2400 இந்த 2400 தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 2400 வந்து இந்த 6000 எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம அசல் தொகை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப 2400 6000த்துல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 00 கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 40 வரும். அப்ப 40 தான் என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்னது நமக்கு அசல் தொகை தானே கேட்டிருக்காங்க. அப்ப தனி வட்டி ஃபார்முலா போட்டுடலாமா. அப்ப P into N வந்து 1 இயருக்கு போட்டுக்கலாம். அப்பதான் நம்ம 1 இயருக்கு வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அப்ப 40% by 100 equal to 6000. அடுத்து இதை கேன்சல் பண்ணலாம். இந்த 0வை கேன்சல் பண்ணிடலாம். இது 2 ஆல கேன்சல் பண்ணலாம். இங்க 5 வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 30 வரும். 15000 அசல். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. மொத்த பொருட்களின் 70% பொருட்கள் 20% லாபத்திற்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது மொத்த பொருட்கள்னா எவ்வளவா இருக்கும் 100 இருக்குமா. மொத்த பொருட்கள்னா 100 இருக்கும். அதுல 70% பொருட்களா. அப்ப 70% பொருட்கள் எவ்வளவுக்கு விக்கிறாங்கன்னா 120%க்கு விக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க மற்றும் மீதமுள்ள பொருட்கள். மீதமுள்ள பொருட்கள்னா என்னது 30. அப்ப 70% பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் 30 பொருட்கள் இருக்கும். அத வந்து என்ன சொல்றாங்க 10% வந்து நஷ்டத்துக்கு விக்கிறாங்க. அப்பனா என்னது 90%க்கு வந்து விக்கிறாங்களா. அப்ப இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க ஒட்டுமொத்த லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவுக்கு 100க்கு வந்து சேல் பண்ணிருப்பாங்க 100க்கு வந்து வாங்கிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப சால்வ் பண்ணோம்னா இந்த 0க்கும் 0 கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு வந்து என்ன வரும் 84 வருமா. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 27 வரும். ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது 111 வரும். ஃபர்ஸ்ட் எவ்வளவுக்கு வாங்கிருப்பாங்கன்னா 100க்கு வந்து வாங்கிருப்பாங்க. ஆனா எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்காங்க 111க்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு 11%. அந்த 11% தான் என்னது நமக்கு லாபமா கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பி 11%. Thank you.